வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்துட்டு -100 கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளர்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பிளரோடைய டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பிளரை ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் PNG, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5 ஃப்ரேம்லையுமே நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்டில் செட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 4 சைடுமே அந்த பார்டர் உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலர் அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணி செட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு நமக்கு பார்க்க கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த பார்டர் அளவு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஃப்ரேம்ஸ்லையும் சேம் அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோ செட் பண்ணமோ கிராப் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரேம்லையுமே கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கரெக்டாக அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு 4 or 5 எமோஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமுக்கு மேலே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லிரிக்ஸ் வீடியோ தான் ஆட் பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பிளாக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. கிராப் ஐகான் இருக்கும், அதுக்கு போயிட்டு அதில் வாட்டர் மார்க் இருந்தால் அப்படியே கிராப் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஒயிட் ஸ்க்ரீனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அந்த ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே அந்த ஒப்பாசிட்டியை வந்துட்டு ஒரு 65 அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. Thank you for watching this video.